எல்லா டெக்னாலஜியும் தலைகீழ தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனால் எதை சாப்பிடுவது தெரியல, எதை தவிர்ப்பது தெரியல. எந்த கீரையை சாப்பிடலாம்? கீரைன்னா என்ன? சுல்தான் சொன்னார் இல்லையா, கீரை பச்சை கலரில் இருந்துச்சுனாவே அதில் மெக்னீசியம் நிறையா இருக்குது. இந்த தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாருமே. மெக்னீசியம்னா விஞ்ஞானிகள் சம்பந்தப்பட்டதல்ல. மெக்னீசியம் நிரம்ப இருக்கிறது தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுமையில். நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் சிகப்பு கலர். சிகப்பு கலரில் மையக்கருன்னு எடுத்தீங்கன்னா இரும்பு. இரும்பு இரும்பு சத்து தரம் தாழ்ந்துறதுக்கு பேர் தான் நோய். எந்த நோய் வேணா உங்களுக்கு வரட்டும், முடி கொட்டினாலும் சரி, மாதாந்திர பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ட உடனே டாய்லெட் போகிறாரு, எப்போ பார்த்தாலும். இப்போ கூட நிறைய பேர் பார்க்கலாம், டாய்லெட்டை பார்த்துட்டு தான் சாப்பிடவே போகிறோம். ஏன்னா டாய்லெட் போகிற இடம் இருக்கிற இடத்துல தான் சாப்பிட்றதுக்கே நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அப்படி நீங்கள் எந்த வியாதி எடுத்தீங்கன்னாலும் உங்களது இரத்தத்தில் இருக்கின்ற அதன் மையக்கருவான நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து தரம் தாழ்ந்து இருக்குது. இதுக்கு என்ன வைத்தியம்? பச்சை கலரில் இருக்கிற தாவரத்தில் ஓடுற ரத்தம், சுல்தான் சொன்னார் இல்லையா, ரத்தம் தாவரத்துக்கு ஓடுதுன்னு, அதோட மையக்கருக்கு பெயர் மெக்னீசியம். இந்த மெக்னீசியம் உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். கீரையை நம்ம சாப்பிடவே தெரியலையே. எப்படி கீரை சாப்பிட்றது? எவ்வளவு சாப்பிட்றது? ஒன்றுமே தேவையில்ல. ஆடு மாடு திங்கிறது மாதிரி திங்கலாம். திங்க முடியுமா? தாவாங்கொட்டை வலிக்குமே. அப்போ எப்படி செய்யலாம்? அம்மி, குடகல், இப்போ தான் லேட்டஸ்ட்டு தான் மிக்சி இருக்குது. சும்மா ஒரு 4 இலையை, என்ன இலையை சாப்பிட்டா செத்து போயிடுவீங்களோ அது ஆடு மாடை விட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆடு மாடு எதை பொறுக்கி திங்கலையோ அதை நீங்களும் திங்க வேணாம். ஆடு மாடு திங்கக்கூடிய எந்த இலையுமே நம்ம சாப்பிட ஏற்புடையது தான். அதை நமது நண்பர் அந்தோனிசாமி, இங்கே வெள்ளம் கூட இருக்கும், பார்த்துருப்பீங்க. அவர் வீட்டில் ஐயா அந்தோனிசாமி திருநெல்வேலி மாவட்டம். அவர் வீட்டில் ஒரு முறை எனக்கு விருந்து செய்த பொழுது அவர் கீரையை வச்சுட்டு இது என்னன்னு கேட்டார். எனக்கு தெரியலன்னு சொன்னேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னாரு. எனக்கு தெரியல. என்ன பிடிச்சிருக்கான்னாரு. நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உங்கள் மாவட்டத்தில் வேலியில் வைக்கக்கூடிய கிழுவை இலையோடைய கொழுந்தில் தான் இன்றைக்கி கீரை கடைஞ்சிருக்கோம் வீட்டில் அப்படின்னாரு. நான் அப்போ அவரை கேட்டேன், இந்த கிழுவையை சாப்பிட்லான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், என் வீட்டை ஆடு மாடை அவுத்து விட்டேன், அது அப்படியே வேலியிலுக்கு போச்சு, அதை தின்னுச்சு. ஓ, இதை பொறுக்கி தின்னு தான் அவன் உடம்புல இவ்வளோ கொழுப்பு இருக்கா, அப்போ எனக்கும் கொழுப்பு வேணும், நானும் உன்னை பார்த்து பொறுக்கி திங்கிறேன்னு அன்னைக்கு திங்க ஆரம்பித்தேன்னு சொன்னார். அறிவு என்பது புத்தகத்தில் படித்து பெறுவது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். எதை திங்கக்கூடாது? இப்போ இங்கே இருக்கிற எல்லாரையும் உங்களை நான் கேட்டேன்னா என்ன இலை தின்னா செத்து போயிடுவோன்னு கேட்டால் அரளி இலைன்னு சொல்லுவீங்க, ஒடுவன்னு சொல்லுவீங்க. பாக்கி இங்கே கண்ணுக்கு தெரிகிற பாருங்கள், மா இலையை இருக்குது பாருங்கள், முருங்கை இருக்குது, என்னென்ன இலை, அருகம்புல் இருக்குது, எல்லாமே சாப்பிட்லாம். சும்மா கொஞ்சம் இலை அரைச்சி அந்த பச்சையத்தை மட்டும் எடுத்து தண்ணி கலந்து தேன் கலந்து காலையில் குடிச்சிட்டிங்கன்னா சர்வரோக நிவாரணி. எந்த வியாதி, புற்றுநோய் உட்பட அனைத்தையும் சரி பண்ணக்கூடிய வல்லமை தாவரத்தில் இருக்கிற பச்சையத்துக்கு இருக்குது. சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்? கீரைன்னா என்ன? முளைக்கீரை தான் கீரையா? பச்சையாக இருக்கிறது எல்லாமே கீரை. ஒரு 8 கீரை மனசில் வச்சுக்கோங்க. இந்த கீரையை டெய்லி சாப்பிட்டீங்கன்னா எந்த வியாதியும் வராது. அடுப்பங்கரையில் இருக்கிற கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, புதினா, பிள்ளையாருக்கு நினச்சிக்கிட்டிங்கன்னா அருகம்புல், சிவனை நினச்சிங்கன்னா வில்வம், ஞாபக சக்தியை நினச்சிங்கன்னா வல்லாரை, வயிற்றில் வாயில் புண்ணு வந்துச்சுன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, மணத்தக்காளி. இந்த 8 இலையை மட்டும் கொஞ்சம் அரைச்சி டெய்லி காலையில் சாப்பிட்டுட்டிங்கன்னா எந்த வியாதியும் வராதே.